அடுத்து வந்து நம்மளோட திருப்பூர் சகோதரிகள் கவிதா சக்தி மேடம் அவங்க வந்து ஒரு சிறப்புரை ஆற்றுவாங்க. சரிங்களா? வாங்க வாங்க சகோதரி. அனைவருக்கும் வணக்கம். அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை குரு வாழ்க குருவே துணை. எனக்கு ஜோதிடம் கற்றுக் கொடுத்த அனைத்து குருமார்களையும் நான் வணங்கிக் கொள்கிறேன். தாய் தந்தையரும் பஞ்சபூதங்களையும் நவகரங்களையும் வணங்கிக் கொள்கிறேன். உபாசனை தெய்வம் இஷ்ட தெய்வம் உபாசனை தெய்வமான என்னுடைய ஸ்ரீ லலிதாம்பிகை அம்மாவையும் இஷ்ட தெய்வமான ஸ்ரீ காமாட்சி அம்மனையும் நான் முதல்ல வந்து வணங்கிக்கிறேன். நான் இந்த அளவுக்கு வந்திருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து வழிபடக்கூடிய தெய்வங்கள் தான் எனக்கு துணை நிற்கும் அப்படிங்கிறது தான். அதே போல் இந்த மீடியாவை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து முதல்ல வந்து ஒரு நம்பர் தேர்ந்தெடுத்து அதுக்கு ஃபீஸே வாங்காமல் இலவசமாக ஒரு நம்பர் எடுத்து கொடுத்தாங்க. என்னுடைய தோழி, என்னுடைய நண்பர். நாங்கள் அந்தளவுக்கு பேசிக்கலைனாலும் ஒரு டேட் ஆஃப் பர்த் ஒரு குழு இருக்கும். நாங்கள் வந்து மகளிர் குழுவில் இருந்தோம். அப்போ வந்து ஒரு நம்பரை வந்து டேட் ஆஃப் பர்த் கொடுத்தா உங்களுக்கு பலன் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த இதில் போடுவாங்க. நிறைய பேர் கேட்பாங்க. நம்ம வந்து எப்படின்னா தனுசு லக்னம் என்ன பண்ணுவோம், டைரெக்டாக கேட்க மாட்டோம். இன்டைரக்டாக தனியாக வாட்ஸ்அப்பில் போய் எனக்கு பதில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். அப்போ வந்து அவங்க சொன்னாங்க, உங்களுக்கு ஒரு நம்பர் நான் கொடுக்குறேன், வாங்கி கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள் அப்படின்னாங்க. எனக்கு அந்தளவுக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அப்போ அவங்க வனிதா அவங்க தான் வந்து வந்திருந்தாங்க. இவங்க திருப்பூரில் தான் இருக்காங்க, நீ நம்பர் வாங்கிக்கேன்னு என்னை வந்து கம்பல் பண்ணாங்க. அதாவது எனக்கு வந்து அதில் வந்து அவ்வளோ ஒரு இது கிடையாது. ஆனால் அவங்க வனிதா அவங்க வந்து அங்கே ஆஃபீஸ்க்கு வந்துட்டாங்க. அப்புறம் நானும் ஈஸ்வரி மேடம் 2 பேர்த்துக்கும் சேர்ந்து அவங்க வந்து நம்பர் எங்களுக்கு புதுசாக எடுத்து கொடுத்தாங்க. நானும் வந்துட்டு நம்பர் வாங்கிட்டோம் அப்படிங்கிறதுனால இதில் யூடியூப் சேனல் மூலமாக இந்த நம்பரை வந்து யூஸ் பண்ணுவோம் முதல்ல. ஏன்னா பர்சனல் நம்பர் அப்படிங்கிறது வேறு 2 நம்பர் இருந்துச்சு. இது போக 3வது நம்பரா அப்படின்னு வேறு ஒரு யோசனை இருந்தது. இருந்தாலும் நம்மளுக்கு ஒருத்தர் வந்து ஒரு செலக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க, அதை நம்ம யூஸ் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு நம்ம பயன்படுத்துவோம் அப்படின்னு முதல்ல நான் நினச்சேன். இப்போ நம்பர் வாங்கினதுக்கப்புறம் வாங்குற வரைக்கும் யோசனை இருந்துச்சு. ஆனால் நம்பர் வந்ததுக்கப்புறம் ஏதாவது ஒரு காரணம் இல்லாமல் இந்த நம்பர் வராது அப்படிங்கிறதுனால இந்த நம்பரை வச்சு தான் திருப்பூர் சகோதரிகள் அப்படிங்கிற யூடியூப் சேனல் வந்து இந்த நம்பர் கொடுத்து தான் நான் முதல்ல ஆரம்பித்தேன். குழுவுமே பார்த்திங்கன்னா திருப்பூர் சகோதரிகள் அப்படிங்கிற ஒரு குழு ஆரம்பித்தோம். பட்டு ஸ்டார்டிங்கில் வந்து எப்போவுமே எனக்கு யோகி அப்படிங்கிறது சனி பகவானால கொஞ்சம் தாமதமாக தான் எதாக இருந்தாலும் கிடைக்கும். ஆனாலும் இந்த நம்பரை நான் இந்த மீடியா துறைக்கு தான் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுல அந்த நம்பர் எனக்கு கொடுத்தது சகோதரி அவர்கள் தான். கரெக்டாக 1 வருடம் கழித்து திருப்பூர் சகோதரிகள் அப்படிங்கிற ஜோதிட கருத்தரங்க ஆரம்பித்தோம். அதன் மூலமாக படிப்படியாக வந்து அந்த நம்பர் தான் எனக்கு எப்படி வந்துச்சுங்க, எனக்கு இன்றைக்கி பேர் வாங்கி கொடுத்து இங்கே வந்து நின்று நான் இப்போ பேசுகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக அந்த நம்பர் மூலமாக தான். அந்த நம்பரை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அதை வரணும்னு எனக்கு இருந்திருக்கு. அது வந்து யார் மூலமாக வரணும் அப்படிங்கிறதும் ஒன்று இருக்குது. அப்போ என்னுடைய சகோதரி, என்னுடைய தோழி இவங்க மூலமாக தான் எனக்கு வரணும் அப்படின்னு இருந்திருக்கு. இதன் பிறகு பார்த்திங்கன்னா மாத கருத்தரங்கத்தினோட நிற்கலை. அதுக்கப்புறமும் உனக்கு நான் சப்போர்ட் பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 1 வருட காலமாக எங்களுக்கு வந்து மாதம் கருத்தரங்குக்கு உதவி அவங்களும் வந்து பேசுவாங்க. அதே போல் எங்களுக்கு உதவி செய்யக்கூடிய வகையில் ஒரு அன்னபூர்ணியாக காலையில் மேடம் சொல்லியிருப்பாங்க, அன்னபூர்ணியாக எங்களுக்கு உணவுக்கான தொகையினை வந்து எங்களுக்கு கொடுத்து நாங்கள் அவங்களுக்கு பேரே வந்து நாங்கள் அன்னபூர்ணின்னு தான் வச்சுருக்கோம். எங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்தாங்க. இன்றைக்கி அவங்க மொதல் கருத்தரங்க ஆரம்பிக்கிறதுக்கும் நான் என்னால் முடிஞ்ச சப்போர்ட் கண்டிப்பாக பண்ணுவேன் அப்படின்னா அவங்க கூட வந்து நான் இங்கே நிற்கிறதுக்கு காரணம் அவங்களும் எனக்கு செய்த உதவி, நானும் அவங்களுக்கு செய்த உதவி அப்படிங்கிறது தான். இது ஒருத்தருக்கு ஒருவர் யாருமே தனிமரம் தோப்பாகாது. கண்டிப்பாக யாரோட சப்போர்ட் இல்லாமல் யாரும் வளர முடியாது. அப்படி இருக்கும்போது வினோதினி வந்து நல்லா வளரணும் அப்படிங்கிறதுக்காக நான் முதல் கருத்தரங்கத்தில் வந்து நிற்பேன் அப்படின்னு அவங்க கூட இருந்து நான் பணியாற்றியிருக்கேன். என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். ஏன்னா நான் இங்கே நிற்கிறதுக்கு காரணமே அவங்க தான். கண்டிப்பாக அந்த நம்பர் மூலமாக தான் நான் வந்து வளர்ந்ததுக்கு காரணம். சரிங்களா? நன்றி சகோதரி. சரி, இப்போ நம்ம வந்து டாபிக் வருவோம். ஒரு சின்ன டாபிக் தான், இருந்தாலும் வந்து ஒரு 10 நிமிடத்துக்குள்ளார நான் பேசி முடிச்சிடுறேன். இப்போ வந்து ஜாதகம் அப்படிங்கிறது என்னங்க, நம்மளுடைய கர்மாவை முன்னால் செய்த கர்மாவை இப்போ கொண்டு வந்து கொடுத்து அது நல்லதா
நல்ல பலனா கெட்ட பலனா, நம்மளுக்கு என்ன கொடுப்பனை இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இந்த ஜாதகம். அப்போ ஒவ்வொரு பாவமும் ஒவ்வொரு விஷயத்தை கொடுக்கும். ஒன்று கெடுக்கும் அல்லது கொடுக்கும். ரெண்டில் ஏதாவது ஒன்று தான், நன்மையோ தீமையோ. இப்போ 12 பாவங்கள்லையும் 12 பாவங்களுமே நம்மளுக்கு நல்லதுமை செய்யுமா, இல்லை 12 பாவமே தீமை செய்யுமா அப்படின்னு கேட்டால் இல்லை. இப்போ 9 கிரகங்கள் தான் இருக்குது, நம்மளுக்கு 12 கட்டங்கள் இருக்குது. ஆனால் 9 கிரகங்கள் தான். அப்போ மீதி இருக்கிற 3 கட்டம் எப்படினாலும் எம்டியாக இருக்குமா? நான் இப்போ பேசக்கூடியது வந்து எம்டி பாக்ஸ், வெற்றிட ராசி. வெற்றிட ராசினா என்ன? ஒரு கட்டம் வந்து எனக்கு எம்டியாக இருக்குது, அதில் எந்த கிரகமும் இல்லை, அதில் என்ன பலனை கொடுக்க முடியும்? இப்போ கொடுப்பினை அப்படிங்கிறது என்ன? நம்ம முன்ஜென்மத்தில் செய்த பாவமோ புண்ணியமோ அதற்கேற்ற மாதிரி இந்த வருடத்தில் இந்த நம்ம தாய் தந்தரை நாம் தான் தேர்ந்தெடுத்து வந்திருக்கோம். இவங்களுக்கு இவங்களுடைய கர்மாவை தொடர்ந்து தான் நம்ம இதை அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. அப்போ அந்த கொடுப்பனை இல்லாத இடம் எது அப்படின்னு கேட்டால் அந்த எம்டி பாக்ஸ் தான். எப்படி பார்த்தாலும் 3 கட்டம் வந்து இங்கே எம்டியாக இருக்கும். அப்போ 3மே எனக்கு எம்டி பாக்ஸா அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா? இப்போ எப்படி எம்டி பாக்ஸ் அப்படின்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும், உறுதிப்படுத்துறது எப்படி அப்படின்னா, இப்போது ஒரு கட்டத்தில் எந்த மேச ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா உதாரணத்துக்கு, அதில் வந்து அந்த கட்டத்தில் எந்த கிரகமுமே இல்லை, எந்த கிரகம் இல்லை, உடனே அது எம்டி பாக்ஸ் அப்படின்னு நம்ம அறிவிச்சிடலாமா அப்படின்னா கூடாது. இப்போ அந்த லக்னத்துக்கு அந்த ராசிக்கு ஒரு அதிபதின்னு ஒருத்தர் இருப்பார். அந்த ராசியாதிபதி உள்ள நட்சத்திரம், இப்போ மேசம் அப்படின்னு நான் சொன்னேன், இப்போ செவ்வாய் தான் அதிபதி. அப்போ செவ்வாயோட நட்சத்திரங்கள் என்ன? சித்திரை அவிட்டம். எல்லாரும் அப்படியே நிற்கிறீங்க. சித்திரை சொல்லுங்க. மிருகசீர்ஷம், சித்திரை, அவிட்டம். அப்போ செவ்வாயோட நட்சத்திரங்கள் உரிய அந்த நட்சத்திரங்கள் வழியாக எந்த கிரகம் இருக்குதா அப்படிங்கிறது பார்க்கணும். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, ஒரு ராசி கட்டத்தில் எந்த கிரகமும் இல்லை, அந்த ராசியாதிபதி உள்ள நட்சத்திரம், ராசியாதிபதி பெற்ற நட்சத்திரத்தில் கிரகங்கள் எதுவும் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். அடுத்தது, ஒரு கிரகம் அந்த வெற்றிட ராசியை பார்க்குதா? 3 பாயிண்ட் தான். மேச ராசியை எந்த கிரகமாவது பார்க்குதா? நம்ம எல்லா கிரகங்களுக்கும் 7ஆம் பார்வை சொல்கிறோம். ஸ்பெஷல் ராசிக்கு இப்போ ஸ்பெஷல் பார்வை யாருக்கு இருக்குது? செவ்வாய் இருக்குது, 4, 7, 8. குரு இருக்கார் 5, 7, 9. அப்போ சனி பகவான் இருக்கார் 3, 7, 10. அப்போ இந்த 3 பேருமே எக்ஸ்ட்ரா பார்வை இருக்கா? அப்போ இந்த கிரகங்கள் எதுவுமே அந்த எம்டி பாக்ஸை பார்க்குதா அப்படின்னு நம்ம பார்க்கணும். எனக்கு எதுவுமே இந்த 3 பாயிண்ட்டுமே அதில் வரலங்க, அப்போ எனக்கு அது எம்டி பாக்ஸ் தான். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த தசாபுத்தி வரவே வராது உங்களுக்கு. அந்த திசாபுத்தி வந்தாலும் உங்களுக்கு எந்த பலனையும் கொடுக்காது. கொடுப்பனேன்னு சொல்லிட்டேன், அதாவது முன்னாடி நம்ம செய்த பாவம் அதற்கேற்ற வினை தான் நம்மளுக்கு இந்த ஜென்மத்தில் கொடுக்க போகிறாங்க. உனக்கு பாவமும் இல்லை புண்ணியமும் இல்லை, உனக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிறது தான் வெற்றிட ராசி. அப்போ அதில் ஏதாவது ஒரு குறை இருக்கும். இப்போ லக்னம், உங்களுடைய லா அப்படின்னு போட்டிருக்கிற அந்த லக்னத்துக்கு எந்த கிரகமும் பார்க்கல, அந்த ராசியாதிபதி எந்த நட்சத்திரத்துலேயும் எந்த கிரகம் இல்லை, லக்னமே இங்கே வெற்றிட ராசியாக இருக்குது அப்படின்னா என்ன? எனக்கு யாரும் எதுவும் செய்யலை, நான் தான் ஊருக்கு உழைச்சிக்கிட்டு இருக்கேன், எனக்கு யார் என்ன செய்கிறீங்க, எனக்கு ஒன்றுமே கிடைக்கல. லக்னம்னா யாருங்க? ஜாதகர். அப்போ அந்த ஜாதகருக்கு ஏதாவது ஒரு வகையில் ஏதாவது இல்லை குறை அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருந்துக்கிட்டே இருக்கும். வாழ்நாள் முழுக்கவும் அவர் எப்படி இருப்பாருங்க? இந்த குறையுடனே தான் வாழ்வார். ஊருக்கு தான் உழைப்பார், ஊருக்கெல்லாம் சம்பாரிச்சிட்டாரு, தன் குடும்பத்துக்காக சம்பாதிப்பார், தன்னுடைய மனைவிக்காக, இவங்களுக்காக, நண்பருக்காக, யாருக்கு வேணாலும் செய்வார். ஆனால் இவரை பார்த்துக்கிறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. அதுதான் லக்னம் வெற்றிட ராசியாக உள்ளது. இது போல் ஒவ்வொரு பாவமும் அந்த பாவத்துக்குரிய விஷயங்கள்ல, இப்போ 7ஆம் பாவம் வெற்றிட ராசியாக இருக்குன்னா திருமணமே அங்கே தாமதமாகும். அப்படியே ஒரு வேளை திருமணம் ஆனாலும் கணவனாக இருந்தால் மனைவிக்கும், மனைவியாக இருந்தால் கணவருக்கும் கிடைக்கக்கூடிய சந்தோஷம் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடைக்கவே கிடைக்காது. இவர் என்னை பார்த்துருந்துக்கலாமே, என் வீட்டுக்கார் என்னை பார்க்கல, எனக்கு என்னன்னு கேட்கல, நான் சாப்பிட்டேனான்னு கூட எனக்கு கேட்கல,
நான் அவர் மேலே அவ்வளோ பாசமாக இருந்தேன், அவருக்கு அந்த பாசம் இல்லை அப்படின்னு கணவர் மூலமாக மனைவிக்கு ஒருவித வருத்தத்தை, ஒருவித குறையை குறிக்கக்கூடியது தான் இந்த வெற்றிட ராசி. சரிங்க, எனக்கு ஏதாவது ஒரு விஷயத்தில் ஏதோ ஒரு பாவம் எனக்கு வெற்றிட ராசியாக தான் இருக்குது. இப்போ அதுக்கு என்ன நிவர்த்தி, இதுக்கு என்ன பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு கேட்டாங்க. இப்போ 5ஆம் பாவம் உங்களுக்கு வெற்றிட ராசியாக இருக்குது, இதுக்கு என்ன பரிகாரம் பண்ணலாம்? 5ங்கிறது குழந்தை, புத்திர தோஷத்தையோ அல்லது ஆண் வாரிசு இல்லாததையோ அல்லது புத்திரம் தாமதமாகவோ அல்லது தத்துப்பிள்ளை எடுக்கக்கூடிய வாய்ப்பையோ இது மாதிரி ஏதாவது ஒரு குறையை அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அல்லது குழந்தைகள் பிறந்து குழந்தைகளை விட்டு பிரிஞ்சிருப்பாங்க, அவங்க வெளிநாட்டில் இருப்பாங்க, இவங்க உள்ளூரில் இருப்பாங்க. இப்போ குழந்தைகளோடு சேர்ந்து அனுபவிக்கக்கூடிய அந்த சுக துக்கங்கள் எதுவுமே அவங்களால அனுபவிக்க முடியாத அந்த குறையை கொடுக்கும். குழந்தைகளோடு சேர்ந்து வாழக்கூடிய வாய்ப்பையும் கொடுக்காது. இப்படிப்பட்டவங்களுக்கு நம்ம என்ன பரிகாரம் சொல்லலாம்? இப்போ இந்த வெற்றிட ராசியை நம்ம எப்படி நிவர்த்தி பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா, கர்ப்பிணி பெண்கள் இருக்காங்க, அவங்களுக்கு வளையல் வாங்கி கொடுக்கலாம். கர்ப்பிணி பெண்களுக்கு வாங்க உங்களுக்கு விருந்து வைக்கிறேன்னு விருந்து உபசரம் பண்ணலாம். கர்ப்பிணி பெண்கள் பிரசவத்துக்கு போகிறாங்க, நீங்கள் உங்களால் முடிஞ்ச உதவி செய்யலாம். எத்தனை பேர் பிரசவத்தப்போ எவ்வளோ வலி வேதனைகளை அனுபவிக்கிறாங்க பெண்களாகி இருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும். வெளிநாட்டிலலாம் பார்த்தீங்கன்னா கணவரே உள்ளே விடுறாங்க பிரசவத்தப்போ. ஆனால் இங்கே நம்மளுக்கு அந்த பழக்கம் இல்லை. இங்கேயும் பெரிய பெரிய இடங்கள்லாம் சொல்கிறாங்க, ஆனால் இது வரைக்கும் நான் கேள்விப்படலை, நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை. பட் ஒரு சில இடங்களில் பிரசவத்தப்போ கணவரையும் அலோவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் இருந்தாலும் அந்த வலி வேதனை யாருக்கு அப்படின்னா அது பெண்களுக்கு மட்டுமே அப்படிங்கிறது தான். அப்போது அவங்க வலியாக துடிக்கும்போது அவங்களுக்கு ரத்தம் கொடுக்கலாம். ஏன்னா அப்போ பிளட்டு பார்த்திங்கன்னா ஏகப்பட்டது வெளியே போகும். அப்போ அவங்களுக்கு ரத்த தானம் கொடுக்கலாம். இது உண்மை சம்பவம் நடந்தது இருக்குது. என்னுடைய பொண்ணு அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் 5ஆம் பாவம் அவளுக்கும் அப்படி தான் பார்த்திங்கன்னா சி செக்ஷன் தான், கிட்டத்தட்ட கிரிட்டிக்கல் ஆகிடுச்சு. நான் ஒரு ஜோதிடர், நான் நாள் குறித்தேன், அந்த நாள் அன்றைக்கி எடுக்கவே இல்லை. சி செக்ஷன் தான் இத்தனைக்கும். நாங்கள் எல்லா 3 டேட்டு கிட்டத்தட்ட சொன்னேன். அவங்களுடைய 3 டேட்டுமே பார்த்திங்கன்னா அதிகமாகிடுச்சு, இன்றைக்கி உடனே நீங்கள் அட்மிட் பண்ணணும் அப்படின்ட்டாங்க. அன்றைக்கி அமாவாசை, தை அமாவாசை. அமாவாசைக்கு எடுக்கக்கூடாது. வீட்டில் இருக்கிற பெரியவங்களாம் என்னை நீ ஒரு ஜோதிடரா, இப்போ இந்த டைமில் தானே நம்மளாம் கழிவு ஊற்றுவாங்க, நிறைய விஷயங்கள் எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு பொண்ணு தான் முக்கியம். ஏன்னா டாக்டர் சொல்லிட்டாங்க அங்கே ஃப்ளோ கம்மியாயிடுச்சு, அங்கே கிரிட்டிக்கல் ஆகிடுச்சு, இது அதிகமாகிடுச்சுன்னா உயிருக்கு ஆபத்தாயிரும், அப்புறம் நீங்கள் வேறு ஹாஸ்பிட்டலில் தான் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. நான் என்ன பண்ணேன், அமாவாசைன்னு பார்க்கல. சரி ஓகே, அன்றைக்கி உத்திராட நட்சத்திரம் 4ஆம் பாவம், உத்திராட நட்சத்திரமும் திருவோண நட்சத்திரமும் என்ன நட்சத்திரங்க இடையில வரும்? அபிஜித் நட்சத்திரம். சரிங்களா? இன்றைக்கி என்னுடைய பேரனை நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. 2 கிலோ தான் இருந்தான், பிறக்கும்போது வெறும் 2 கிலோ மட்டும்தான். அபிஜித் நட்சத்திரத்தை குறித்து கொடுத்தோம். நானும் ஈஸ்வரி ராஜும் பேசினோம், இன்னும் 2 பேர் எல்லோரும் கலந்து பேசினோம். அவங்க சொன்னாங்க அபிஜித் நட்சத்திரத்தன்னைக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் அபிஜித் நட்சத்திரம் கரெக்டாக 8 மணி 8 நிமிஷத்துலேருந்து 8:35 வரைக்கும் அன்றைக்கி அபிஜித், 8:25 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 25 நிமிஷம் தான் இருந்துச்சு அபிஜித் நட்சத்திரம். அதுலேயும் இன்னும் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, குழந்தைய கூட்டிகிட்டு காமிச்சிட்டாங்க, உனக்கு ஆண் குழந்தை அப்படின்னு எங்களுக்கு எல்லாத்துக்கும் காமிச்சிட்டாங்க. 7 மணிக்கு உள்ளே போன என்னுடைய பொண்ணு வெளியே வரல. நல்லா கேட்டுக்கோங்க, 7 மணிக்கு உள்ளே போன பொண்ணு குழந்தை பிறந்துருச்சுன்னு சொல்லி காமிச்சிட்டாங்க. ஆனால் என் பொண்ணை அதுக்கப்புறம் நேரம் ஆக பொண்ணு இன்னும் வரலையே. அன்றைக்கி யமகண்ட நேரம், கரெக்டாக அபிஜித் நட்சத்திரம், அதன் டைமில் கரெக்டாக யமகண்ட நேரம், அன்றைக்கி தை அமாவாசை. இந்த சுச்சுவேஷனில் நான் ஒரு டைம் குறித்து கொடுத்து அவங்க குழந்தையும் வந்துருச்சு, ஆனால் என் பொண்ணு வெளியில் வரல. நேரம் ஆக எனக்கு அழுகு வந்துருச்சு. போய் டாக்டர்கிட்ட கேட்குறேன், இது பண்ணுறேன், இல்லைங்க அந்த சர்விக்கல் க்ளோஸ் ஆகலை, அது ஓப்பனாக இருக்கிறதுனால பிளட் அதிகமாக போயிடுச்சு, அதனால் உடனே பிளட்டுக்கு கொடுங்க அப்படின்னு எப்போ சொல்கிறாங்க? நான் போய் சண்டை போட்டதுக்கப்புறம் சொல்கிறாங்க. எனக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு யோசித்து, எனக்கு அந்த டைமில் நம்ம ஜோதிடரா அதெல்லாம் எதுவுமே இல்லை, பொண்ணு அப்படிங்கிறது
அப்படிங்கிறது தான் முக்கியமாக இருக்கும். நான் குறித்து கொடுத்த டைம் வந்துச்சா இல்லை வேறு என்ன பண்ண முடிஞ்சிச்சு? பையனை காப்பாற்றிட்டேன், பிள்ளையை காப்பாற்ற முடியல. அன்றைக்கி தை அமாவாசை, முதல் வேலை 4 நாளிகை சொல்கிறோம்ல, முதல் நாளிகை தாய்க்கு தோஷத்தை கொடுக்கும், 2வது நாளிகை மகனுக்கு தோஷத்தை கொடுக்கும், 3வது நாளிகை அப்படி கணக்கு இருக்குது. 4 நாளிகைக்கும் 4 தோஷத்தை கொடுக்கும். 4வது நாளிகை தான் அந்த குழந்தைக்கு ஆபத்தை கொடுக்கும் அப்படின்னு. அந்த முதல் நாளிகைக்கு அதற்குரிய இந்த கிரகத்துக்குரிய வேலையை எப்படி செஞ்சது அப்படின்னா, என்னுடைய பொண்ணோட இதை வந்து ரொம்ப கிரிட்டிக்கலாகிடுச்சு. ரத்த தானம் கொடுக்கறதுக்கு மாப்பிள்ளையும் போகிறாரு. ஆனால் மாப்பிள்ளை வந்து அங்கே சைன் பண்ணணும்னு சொல்லி அங்கே வெளியே விடலை. அந்த பொண்ணோட பிளட் குரூப்பு சம்மந்தப்படணும்ல. என் மகன், அதாவது அந்த பொண்ணுக்கு வந்து தம்பி, அந்த பையன் வந்து ஓடுறான். அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டுட்டு உறவினருக்கெலாம் சொல்லி அந்த பிளட் குரூப் கிடைக்கல. அவள் ஓ பாசிட்டிவ், அந்த பிளட் குரூப் கிடைக்கல. பிளட் பேங்க்லேயே பிளட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஓ பாசிட்டிவ் கிடையாது, யாராவது வந்து கொடுத்தீங்கன்னா தான் நான் மாற்று கருத்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இங்கே ஹாஸ்பிட்டலில் எமர்ஜென்சிக்கு வச்ச ஒரு பிளட்டை எடுத்துட்டாங்க, ஒரு இது வந்து செலுத்திட்டாங்க. ஆனால் என்ன அதுக்கப்புறம் வந்து ரத்த தானம் கொடுக்க போய் பிளட் பேங்க்கில் போய் அவசரமாக கொடுத்து கிட்டத்தட்ட நிறைய பேர் அந்த டைமில் நிறைய பேர் வந்தாங்க. இந்த சிச்சுவேஷன் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, 5ஆம் இடம் உங்களுக்கு வெற்றி ராசியாக இருந்தால் இந்த மாதிரி பிளட்டு கொடுங்க. பிரசவத்துக்குன்னு வரும்போது நிறைய கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன் இருக்கும். அதே போல் ஆக்சிடெண்ட் ஆகும்போதும் இதே சிச்சுவேஷன் தான் இருக்கும். 8ஆம் இடம் வெற்றிட ராசியாக இருந்தால் ஆக்சிடெண்ட் ஆனவங்களுக்கு ரத்த தானம் கொடுங்க, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், உடனே போய் முதலுதவி பண்ணுங்கள். உடனே ஒரு ஹாஸ்பிட்டல் ஒரு ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணி கூப்பிடலாம். ஆம்புலன்ஸுங்கிறது 8ஆம் இடம் தான், நல்லா தெரிஞ்சுக்குங்க. அப்படி இருக்கும்போது அதன் பிறகு என் பொண்ணை வந்து கிட்டத்தட்ட 1 மணிக்கு தான் நீங்கள் என் பொண்ணை எனக்கு காமிச்சே ஆகணும்னு சொல்லி வெளியிலேருந்து டாக்டர்லாம் வந்து அதுக்கு உரிய ட்ரீட்மெண்ட் பண்ணி 1 மணிக்கு மேலே சண்டை போட்டதுக்கப்புறம் என்னை மட்டும் அலோவ் பண்ணாங்க. ஏன்னா உள்ளே வந்து லேடிஸ் தான் அலோவுடுன்னு சொல்லிட்டு நான் உள்ளே போய் என் பொண்ணை பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு உசிரியாக வந்துச்சு. இந்த மாதிரி சிச்சுவேஷன்லாம் எதுக்காக நான் இப்போ விளக்க சொல்கிறேன்னா, எவ்வளோ பெரிய பிரபலமான ஜோதிடராக இருந்தாலும் விதியை யாரும் வெல்ல முடியாது. இந்த தை மாதம் அப்படிங்கிற அமாவாசைக்கு பார்த்தீங்கன்னா, அமாவாசைக்கு குழந்தை எடுக்கிறதுக்கு யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. அதுக்கும் ஓகே சொல்லி காலையில் 6 to அன்றைக்கி புதன்கிழமை காலையில் 6 to 7ன்னா அனுசேஷன் அங்கே டாக்டர் அவைலபிளாக இல்லை, அதனால் வரமாட்டேன்ட்டாங்க. அதனால் என்ன ஒன்று பண்ணியும் கடைசியில் அபிஜித் நேரத்தில் தான் வந்தேன். அந்த அபிஜித் நேரத்தில் குழந்தையை தான் காப்பாற்ற முடிஞ்ச அந்த பொண்ணை வந்து எவ்வளோ நேரம் அந்த ஒரு யமகண்ட நேரம் அப்படிங்கிறது ஒன்று காமிச்சிருச்சு. தை அமாவாசை அப்படிங்கும்போது அந்த அமாவாசை முதல் நாளே தாய்க்கு தோஷத்தை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் கொடுத்துருச்சு. அதனால் விதியை நாம் எப்படி வெல்லணும் அப்படின்னா, நம்ம வணங்குற தெய்வத்தை தான். முன்னாடி யமகண்ட நேரம் அங்கே விநாயகர் பெரிய சிலையை வச்சுருந்தாங்க அந்த ஹாஸ்பிட்டலில். வேண்டிட்டேன், அந்த குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி அவள் கன்சீவாக இருக்கேன்னு சொல்லி ஃபஸ்ட்டு பிரசனம் போட்டப்பயே எனக்கு அங்கே லக்னத்தில் மாந்தி தான் வந்தது. அப்போ பொண்ணுக்கு ஏதோ பிரச்சனை கொடுக்குது அப்படின்னு அவளுடைய ஜாதகத்துலேயே அங்கே 8ஆம் இடம் அங்கே நீஷம் தான். அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக குழந்தை பிறப்பில் ஏதாவது ஒரு பிரச்சனை கொடுக்கும் அப்படிங்கிற விஷயத்த கண்டிப்பாக அங்கே காமிச்சது. இது எதற்காக சொல்கிறோம் அப்படின்னம்னா, நம்மளுடைய உங்களுடைய ஜாதகப்படி விதி என்னவோ அது கண்டிப்பாக அது செய்யும். கிரகங்கள் தன்னுடைய கடமையை செய்யும். இப்போ இந்த வெற்றிட ராசிகள் அப்படின்னு நம்ம சொல்லும்போது 5ஆம் பாவம் அப்படிங்கும்போது இந்த கர்ப்பிணிகளுக்கு என்ன விதமான நம்ம உதவிகள் செய்ய முடியுமோ அதை போய் நீங்கள் கண்டிப்பாக அந்த டைமுக்கு போய் செய்யணும். எல்லா நேரத்துலையும் நம்ம செய்ய போகிறதில்ல, அந்த டைமுக்கு போய் நம்ம செய்யக்கூடியது தான் அந்த வெற்றிட ராசியை பலப்படுத்தக்கூடிய இடமாக அமையும். அதே போல் 8ஆம் இடம் அப்படிங்கும்போது ஒரு விபத்தோ அல்லது ஒரு மறைமுக நோய் இருக்கிறவங்களுக்கோ நீங்கள் வந்து அதற்குரிய சிகிச்சைக்குரிய பண உதவியோ அல்லது முதலுதவியோ செய்யும்போது கண்டிப்பாக இந்த வெற்றிட ராசியிலிருந்து அதற்கு ஒரு உபகாரம், ஒரு பரிகாரமாகவும் இருக்கும், ஒரு நிவர்த்தியும் கிடைக்கும் அப்படிங்கிறது தான். எனக்கு வாய்ப்பு கொடுத்த வினோதினி அவர்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. என்னுடைய பேர் ஸ்ரீமதி கவிதா சக்திவேல். என்னுடைய ஃபோன் நம்பர் 9751849308 என்ற எண்ணுக்கு ஜோதிடம் சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் என்னுடைய கான்டாக்ட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.